முதலமைச்சர் விஜய் உத்தரவோட பேரில் கோவையில் ஒரே நாளில் 4 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கு. மேலும் 65 கடைகள் 15 நாட்களுக்குள்ள அடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை அடுத்த 2 வாரத்துக்குள்ள மூட முதலமைச்சர் விஜய் நேற்று உத்தரவு பிறப்பிச்சார். இதை தொடர்ந்து அந்த டாஸ்மாக் கடைகளை மூடும் நடவடிக்கைகள்ல அதிகாரிகள் ஈடுபட்டுட்டு வராங்க. அந்த வகையில கோவை மாவட்டத்தில் மூடப்பட உள்ள டாஸ்மாக் கடைகளுடைய கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. இங்க கோவை தெற்கு, வடக்கு அப்படின்னு 2 பிரிவுகளா பிரிக்கப்பட்டு டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வந்தன. அதன்படி தெற்கு பகுதியில் 128 டாஸ்மாக் கடைகளும், வடக்கு பகுதியில் 156 டாஸ்மாக் கடைகள்னு மொத்தம் 254 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வந்தது. தற்போது முதலமைச்சர் விஜய் உத்தரவை தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் கோவை வடக்கு பகுதியில் 48 டாஸ்மாக் கடைகள், கோவை தெற்கு பகுதியில் 21 டாஸ்மாக் கடைகள்னு மொத்தம் 69 டாஸ்மாக் கடைகள் பள்ளிகள், பேருந்து நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் அருகே செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. இந்த 69 டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதன் ஒரு பகுதியாக நேற்று சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஒரு டாஸ்மாக் கடை உட்பட 4 கடைகள் மூடப்பட்டன. மீதமுள்ள 65 கடைகளையும் அடுத்த 15 நாட்களுக்குள் மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.